மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த தகவல்களை தர நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஹரி, தற்போது அங்க போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? சூழல் குறித்து விரிவாக சொல்லுங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஏராளமானோர், அதாவது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை சுற்றியுள்ள ஒரு 60க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பங்கேற்று இருக்காங்க. போராட்டத்தின் முக்கியமா பாத்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாத்தையும் கிராமங்கள்ல இருந்து சுற்றுவட்டார பகுதியில் இவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஏராளமாக பங்கேற்றிருக்காங்க. இது மட்டுமல்லாது இன்று பள்ளிக்கூடம் நடைபெற்றாலும் சில குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இங்கே போராட்ட களத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் கேட்கலாம். இப்ப இன்னைக்கு ஸ்கூல் நடந்துச்சா? நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா? ஏன் போகல? எனக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு காசு வேணாம், டிவி வேணாம், ஆதார அட்டை வேணாம், ஃபேன் வேணாம், டிவி எதுவுமே எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் வேணும். சாகர வரையும் இந்த ஜல்லிக்கட்டுல உண்ணாவிரத போராட்டத்துல நாங்க இருக்கோம். இது நாங்க எனக்கு தமிழனுக்கு சவாலா இப்ப நடந்து நாங்க இப்பயே ஜல்லிக்கட்டை நடத்த முடியும். ஜல்லிக்கட்டு மன அவுத்து விட முடியும். ஏன் நாங்க அரசு அனுமதியோட நாங்க நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? ஸ்கூல் இருந்துச்சா? நீங்க பள்ளிக்கூடம் போனீங்களா? நான் தாத்தா பிரதமர் மோடி தாத்தாவே தமிழர்கள் சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் 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 வாடி வாசலில் ஜல்லிக்கட்டு. ஸ்கூல் போனீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் போலையா? ஏன் போலப்பா? ஜல்லிக்கட்டு நடக்காதனால இங்க போராட்டம் அடங்கிருந்தேன். பத்மபிரியா, நீங்களே கேட்டிருப்பீங்க, பள்ளிக்கூடம் நடைபெற்றாலும் ஆனால் எங்களுக்கு கல்வியை விட தற்போது ஜல்லிக்கட்டு தான் முக்கியம் என்று தெரிவித்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் போது அதாவது 10 மாத குழந்தை முதல் பெரியவர்கள் 80 பெரியவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பத்மபிரியா, ஹரி, மற்ற இடங்களில் போராட்டம் நடக்கும் இடங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் தரும் தகவல் என்னவென்றால், தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு பல இடங்களிலிருந்தும் பதிவு செஞ்சாங்க. முக்கியமா சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்களின் எண்ணிக்கை, இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற தகவல் அவ்வப்போது பதிவு செய்யப்படுகிறது. அலங்காநல்லூரை பொறுத்தமட்டில் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா? தற்போதைய நிலை என்ன? அதே மாதிரி இந்த அகிம்சை வெற்றி பெறணும். அந்த அகிம்சைக்கு உயிர் பலியாச்சு. இந்த அகிம்சைக்கு ஒரு உயிர் கூட பலியாக கூடாது. நம்மளால எவ்வளவு முடியும்? என்ன வேலை உனக்கு? தமிழுக்கு தமிழ உட்காந்து போராடு. இதை விட அவருக்கு என்ன பெருமை வேணும்? நம்ம மண்ணுல நம்ம மாட்டு. ஹரி, அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா? தற்போதைய நிலை என்ன? அடங்கி போற குரூப்பா அடக்கி ஆடணும். ஒவ்வொரு தமிழனை அடக்கி ஆடணும். மன்னிக்கும் பத்மபிரியா, போட்டோ சொல்லுங்க சார். என்ன கேட்க முடியும்? மதுரை மாவட்டத்தில் இந்த போராட்டமானது தொடர்ந்து 4வது நாள் மிக முக்கியமாக இங்கு விதைக்கப்பட்ட விதைதான் பல்வேறு இடங்களுக்கு பரவி இருக்கு என்று சொல்லலாம். இந்த கூட்டத்தினரை தற்போது பார்க்கலாம். ஏராளமான அந்த 24 மணி நேரம் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்கள் இந்த அலங்காநல்லூர் பகுதிகளிலிருந்து சுற்றுவட்டார பகுதி வந்திருக்காங்க. இந்த கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்றிருக்காங்க. அவர்கள் தற்போது அமர்ந்திருக்கும் காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. இவர்கள் தவிர சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், காலை வளர்ப்போர் என்று ஏராளமாக பங்கேற்றிருக்காங்க. தற்போது பெண்கள் அமர்ந்திருக்க காட்சிகளை தான் பார்த்திருக்கிறது. பெண்கள் ஏராளமானோர் அமர்ந்திருக்கிறாங்க. இன்னும் கூட அவர்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு, பணிகளை விட்டுவிட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஒரு முயற்சியை மத்திய அரசு எடுக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க. தற்போது இந்த போராட்ட காலத்திலிருந்து ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களே தற்போது அவர்கிட்ட கேட்கலாம். பத்மபிரியா, தற்போது கேட்கலாம், ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி வலியுறுத்தி போராடுறீங்க. உங்களுக்கு பல்வேறு பணிகள்லாம் இருக்கும், வேலைகள்லாம் இருக்கும், அதை கூட விட்டுருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன அழுத்தம் வைக்கணும்? அதாவது சார், இப்படியே இதை விட்டோம்னா நம்மளோட பாரம்பரியம், தமிழோட பாரம்பரியம் முற்றிலும் அலைஞ்சிரும். அடுத்த ஜெனரேஷன்ல தமிழன்னா யாரு அப்படின்றாங்க, நம்மளாம் அடிமைன்னு சொல்லிடுவாங்க கடைசியில. அதனால அந்த இதுக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு நாங்க 3 நாளா உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியே கடந்த 3 நாளா உட்காந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்காம யாருமே வீட்டுக்கு போக போறதில்ல, இங்கே தான் இருக்க போறோம். ஸ்கூல் படிக்கிறீங்க, நீங்க பள்ளிக்கூடம் போனீங்களா? எந்த ஸ்கூல்? அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி அலங்காநல்லூர்ல படிக்கிறோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்கணும். வருஷம் எப்பவுமே நடக்கணும், தடையாவே இருக்கக்கூடாது. இது அரசாங்கம் சொல்லணும், ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும் சார்.
நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க, என்ன படிச்சு படிக்கிறீங்க? நான் காலேஜ்லாம் முடிச்சிட்டேன். இங்க மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க அப்பா தான் இங்க மாடு திறந்து விடுவாங்க. அதை சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 3 வருஷமா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால ரொம்ப வேதனையில இருக்கோம் நாங்க. என்னை கட்டி கொடுத்தது வந்து சிவகங்கை. நான் அங்க இருந்து 4 நாளா இங்க தான் இருக்கேன். எங்கேயுமே போல. நாங்க இங்க தான் இருக்கோம். ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க ஓய மாட்டோம். கண்டிப்பா இந்த பன்னீர் எங்களுக்கு முடிவு சொல்லியே ஆகணும். நிச்சயமா பத்துமுறையா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, திருமணமாகி வெளியூர் சென்றிருந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்காத ஒரு நிகழ்விலே அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சிவகங்கையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இது போன்ற ஒரு பல்வேறு பரிணாமங்களில், பல்வேறு வடிவங்களில், பல்வேறு வெளியூர்களிலிருந்து அனைத்து தரப்பினரும் வந்திருக்கிறாங்க. போராட்டத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும் விதமாக அனைத்தும் உறவினர்களையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் போராட்டம் தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. பத்தும்பிரியா. ஹரி, அலங்காநல்லூரில் போராட்ட களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.